ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதுஷா தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாதுஷா ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பால் சேர்க்க வேண்டாம், பால் கம்மியாவே இருக்கட்டும். இப்போ நல்லா பிணைஞ்சுக்கோங்க. சப்போஸ் பால் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா உள்ள லேயர் லேயராக ஃபார்ம் ஆகாது. நமக்கு பாதுஷாக்கு அந்த லேயர் லேயராக ஃபார்ம் ஆனாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைய வேண்டாம், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேல ஒரு துணி வச்சு 10 மினிட்ஸ் வச்சிருங்க. இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தா போதும். ஒரு கம்பி பதத்தை தாண்ட வேண்டாம், அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் டோட்டலா மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்க அந்த சக்கரை பாவை இறக்கணும்னு கண்டிப்பா சக்கரை பாவு டைட் ஆயிடும். அது டைட் ஆகாம உங்களுக்கு அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ இதுல நம்ம உருண்டை பிடிச்சி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இதை நல்லா உருட்டிட்டு இதுல நம்ம இட்லிக்கு ஓட்ட போடுற மாதிரி ஓட்ட போட்டு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க மாவு நம்ம பாதுஷாக்காக ரெடி பண்ணி போறோம். இந்த மாதிரி ஃபுல்லாவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அதை கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை அப்படின்னா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்ட்டு இல்லை, நீங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய் வேஸ்ட் ஆகாம இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு இதுல ஒவ்வொரு பாதுஷாவை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா எண்ணெயில ஹீட் ஆகட்டும். ஊறுற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டா போதும். இதை லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை சக்கரை பாவுல போட்டுட்டு இப்போ பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.